வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா உறவின் போது ரொம்ப அதிகமாக கத்துவாங்க. அதை ஆண்கள் வாயை மூட சொல்லுவாங்க. ஆனால் அவரால் மூட முடியாது. அது எதன் வெளிப்பாடு அப்படின்னா சுகமாக இருப்பதின் வெளிப்பாடு. அதை ஆண்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட்டு டேய் கத்தாதிரி கத்தாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. கத்துதல் கூட ஒரு வகையில இன்பத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க தெரியுமா? சீக்கிரமாக அவர் உச்சகட்டம் அடைந்து விடுவார்கள். ஆண்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. பல பெண்கள் உச்சகட்டம் அடைந்தார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா கத்தக்கூடிய துணையை கொண்ட மனைவியை கொண்ட ஒரு ஆண்கள்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டுனா இந்த விஷயம்தான். கத்துனாங்களா ரொம்ப சந்தோஷம், விட்டுருங்க. எந்த அளவுக்கு கத்துறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் உறவில் கொஞ்சம் தளர்வடைஞ்சாலுமே கூட அந்த கத்திலே என்ன பண்ணுவாங்க, தனக்கென்று ஒரு அந்த உச்சகட்டத்தை அடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி பெண்கள் மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு ஆண் தன்னை உறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான். எந்த ஒரு ஆணாலும் செய்ய முடியும் இன்னைக்கு. பட் இருந்தாலுமே அந்த பெண்ணினுடைய ஒரு நினைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன் கத்துகிறாருன்னா அரை மணி நேரம் அந்த என்னை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பெண் அந்த ஆணுக்கு அறைகூவல் விடுப்பதாக நம்ம எடுத்துக்கணும். அதனால இனிமே உறவில் கத்தக்கூடிய உங்கள் துணைகளை, உங்கள் மனைவிகளை அடக்காதீர்கள் என்பதுதான் ஒரு அற்புதமான ஒரு அட்வைஸ். அடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் இல்லாமல் ஈடுபடுவாங்க. ஆமாம், டக்குன்னு விந்து முந்துதல் மற்றபடி ஸ்பீடாக வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆகும்? செக்ஸில் அதிகமான ஒரு நேரம் செய்யணும் அப்படின்னம்னா முதல்ல ஆர்வத்தை முதல்ல வளர்த்துக்க. செக்ஸ் ஆர்வத்தை வளர்த்துக்குங்க. அப்போ எடுத்தோன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் ஒரு ஆணால் செய்ய முடியாது. ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டே கட்டாயமாக செய்ய முடியும். அதே நேரத்தில் புது புது ஸ்டெப்ஸு போடுறதுக்கு ஆசைப்படுங்க. திரும்ப திரும்ப அதவே செஞ்சுக்கிட்டு இருக்க ஆசைப்படாது. சீக்கிரம் விந்து முந்துதல் அவுட் ஆகிடும். ஆச்சுங்களா? அதே மாதிரி முன் விளையாட்டுகளை ரொம்ப அதிகமாக ஃபோர் பிளேஸ் ரொம்ப அதிகமாக ஈடுபடும். ரொம்ப அதிகமாக ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் உறவு கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஆபாச வார்த்தைகள் அதிகமாக உங்களோட துணையிட்ட பேசுங்க. கெட்ட வார்த்தைகள், மற்றபடி கவர்ச்சியை நிறைய பேசுங்க. கண்டபடி பேசுங்க. அதுவும் உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஒரு இன்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி பல பெண்கள் கூட அந்த மாதிரி இருக்காங்க. ஆபாசமாக பேசக்கூடிய பெண்கள், மற்றபடி முதல்ல சொன்ன மாதிரி கத்தக்கூடிய பெண்கள், அந்த மாதிரி கூடிய சமயத்தில் உறவு ரொம்ப நேரம் நீடிக்கும். இதை ஆணு பெண்ணும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அதாவது சில ஆண்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் முன்னால் உறவு கொண்டாலுமே சரி, பின்னால் உறவு கொள்வது ரொம்ப விருப்பப்படுவாங்க. அந்த விருப்பப்படக்கூடிய சமயத்தில் ரொம்ப வேகமாக இயங்கக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆமாம், அந்த நேரத்தில் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய பின்துவார் மலப்புலை ஆசனவாய் இறுக்கமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய், மற்றபடி சோர்ஸோ சில ஜெல்லிகள்லாம் இருக்கு, அதை உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்தாத வரை உங்களுக்கு பெண் ரொம்ப கஷ்டப்படுவா. அதே நேரத்தில் ரொம்ப வேகமாக இயங்கக்கூடிய சமயத்தில் ஆசனவாய் உறவில் டக்குன்னு பல பெண்கள் மயக்கம் அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அதனால அவர்கள் மயக்கம் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் அதை ரொம்ப தெளிவாக அவங்கள கொண்டு போவோம். அதே நேரத்தில் இன்னொரு அட்வைஸ் நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறது பல ஆண்களுக்கு, தயவு செய்து ஆசனவாய் உறவை அங்கீகரிக்காதீங்க. ஆமாம், பின்புற உடலுறவை கட்டாயமாக அங்கீகரிக்காதீங்க. உங்களுடைய துணை வேண்டினால் அப்படின்னா விஷயத்தை சொல்லி ஒரு தடவை 2 தடவை அதோட வச்சுக்கிறீங்க. மற்றபடி அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய சமயத்தில், அதே ஒரு பழக்கமாகக்கூடிய சமயத்தில் முன்புற உறவு என்பது மறந்துவிடும். அதே நேரத்தில் அது பெண்களுக்கு மிக பழக்கமாக போயிடும் சில பெண்களுக்கு. அப்போ என்ன ஆகுது? ஆண்களுக்கு வேறு விதமான எண்ணம் வரக்கூடிய சமயத்தில் முன்புறம் உறவு கொண்டால் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற சமயத்தில் பலவிதமான தவறான தொடர்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆய்வு கூறுது. அதனால இதுல ஆண்கள் ரொம்ப கவனமாயிருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமயம் பல பெண்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தன் பெண்குறியை ஆணுக்கு சுவைக்க கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டால், அவர் என் தொட்டு தாலி கட்டினவருங்க, என் புருஷங்க, என் கணவங்க, என்னதான் இருந்தாலும். அதனால ஐயா வேணாங்க,
ஆமா, இதெல்லாம் வந்து ரத்தம் வரக்கூடியது, சிறுநீர் வரக்கூடிய ஒரு பகுதி. அதனால வந்து நான் என் கணவனுக்கு நான் இதை சுவைக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா மறுப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்குறிய வந்து முதல்ல சுவைக்க கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்குறிய சுவைக்க கொடுங்க. பல பெண்கள் ஆண்குறியை கூட சுவைக்க மறுப்பார்கள். அப்ப வந்து பலவிதமான அறிவுரை சொல்லுங்க. அறிவுரை சொல்லக்கூடிய சமயத்துல கட்டாயமா ஒரு பெண் வந்து ஆண்குறியை கட்டாயமா சுவைப்பா. சுவைக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் என்ன ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமா சுவைக்க சுவைக்க என்ன ஆகும், தன் குறியை வந்து ஒரு பெண் வந்து ஆணுக்கு சுவைக்க கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண் குறிய நீங்க முதல்ல சுவைக்க கொடுங்க. ஒரு பெண் ஒத்துக்க மாட்டா. இருக்க இருக்க அப்படியே ஒத்துக்க வச்சு அப்படியே பொறுமையா நிதானமா ஆண் குறியை அவளுக்கு உங்கள் துணைக்கும் உங்கள் மனைவிக்கோ சுவைக்க கொடுங்க. இது அப்படியே 1, 2, 3 நாள் அப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல டக்குன்னு பெண் குறியை வந்து நீங்க சுவைக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு அவள் வித்தியாசமா உணர்வா. அப்போ வந்து அவளே வந்து தன் பெண் குறியை உங்களுக்கு வந்து சுவைக்க கொடுப்பா. இதுதான் ஸ்டார்டிங் இப்படி ஸ்டார்ட் பண்ணினா அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். இதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ். அதனால வலுக்கட்டாயமா வந்து ஒரு பெண் குறியை சுவைக்க முயலாதீர்கள் என்பது ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், பல பெண்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து காம உணர்வுள்ள பெண்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. அதாவது 3 ஸ்டெப்புங்கிறத விட காம உணர்வு அதிகம் உள்ள ஒரு பெண்கள். பல பெண்கள் இருக்கிறாங்க. ஆமா, தன் மனைவியாகட்டும், மற்றபடி வந்து தன்னுடைய துணைவியாகட்டும், யாராக இருக்கட்டுமே, அவள்கிட்ட வந்து காம உணர்வு அதிகமா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எவ்வாறு தெரிந்து கொள்ளுது அப்படின்னா, இப்போ உறவுக்கு அழைக்கணும். அழைக்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ணும், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி காம உணர்வு அதிகமா உள்ளவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆண்களை கீழே படுக்க வைத்து ஆண்கள் மேலேறி உறவுகளை ஆசைப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆண் கீழே பெண் மேலே. அந்த மாதிரி ஒரு பெண் ஆசைப்பட்டான்னு வைங்களேன், அந்த பெண் வந்து அதிகமான காம உணர்வு கொண்டவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து தவறெல்லாம் கிடையாது. ஆமா, அவர்கள் வந்து தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்கிறார், அவ்வளவு. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்காக வந்து அவளை போய் பலவிதமா தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது, தவறாக பேசுவது அப்படிலாம் பேசுறாங்க. இது வந்து இன்னும் வந்து ஆணுக்கு ஒன்று இயல்பான ஒரு விஷயம்தான். கீழே ஆண் மேலே பெண்ணுங்கிறது வந்து படுத்துக்கிட்டோம்னா ஆண் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்குறி விரைப்பாக இருந்தாலே போதும். டக்குன்னு என்ன ஆகும், ஸ்பீடா வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு இதன் அடிப்படையில் பெண் கூட சீக்கிரமாக உச்சக்கட்டத்தை அடைந்து விடுவார். ஆமா, இதெல்லாம் வந்து காம உணர்வு அதிகமான உள்ளவங்க தான் வந்து பெண்கள் தான் ஈடுபடுத்துவாங்க. அதே நேரத்தில் வந்து பல பெண்கள் இருக்கிறாங்க, இந்த காம உணர்வு அதிகமான ஒரு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆண்குறியை வந்து பெண் குறிக்குள் நுழைப்பதை விட தன்னுடைய ஆசன வாயில் நுழைக்க ஆசைப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஆசன வாயிலா பெண் குறிங்கிறது இயற்கையான ஒரு உறவு முறை. ஆனா காம வேகம், காம உணர்வு அதிகமா உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, முதல்ல செஞ்ச மாதிரி அது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய பெண் குறிக்குள் ஆண் குறியை நுழைப்பதை விட தன் ஆசன வாய்க்குள் பின்பக்கத்துக்குள்ள ஆண் குறியை நுழைச்சு என்ஜாய் பண்ணுங்க சொல்லி ரொம்ப வேகமா ஈடுபடுவாங்க. அது வந்து ஆணுக்கு பிடிக்கல, அது அவரவர்களுடைய ஒரு விஷயம். இருந்தாலுமே கூட அப்படிப்பட்ட பெண்கள், காம வெறி பிடித்த பெண்கள், காம உணர்வு அதிகமாக பெண்கள் பெரும்பாலும் வந்து ஆசன வாயில் உறவுகளை அதிகமாக விரும்புவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற சமயத்துல அது ஆண் விட்டு கொடுப்பது, பெண் வந்து செய்ய அந்த தூண்டுவதெல்லாம் வந்து அவரவர்களுடைய விருப்பம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது கட்டாயமா வந்து இதை வந்து காம உணர்வுள்ள பெண் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.